புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்மோடு இருக்கிற தெய்வம், நீங்க கேட்ட சாஞ்சிக்கெல்லாம் சொந்தக்காரர். இந்த இடத்திற்கு நீங்கள் வரும்போதும் செல்லும் போதும் உங்களை பாதுகாப்பாய் அழைத்து வருகிற தெய்வம், கேட்பதற்கு முன்பாக அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிற தெய்வம், அவரை உற்சாகமாக ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி நன்றி என்று கைகளை தட்டி இசையோடு பாடலாமா எல்லாரும்? இந்நாள் வரை உதவி செய்த நல்ல ஆண்டவரே, எங்களை கரம்பெடுத்து நடத்தி வந்தீரே, உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, எமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில்
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கண்கள் எங்களை உற்று நோக்குகிறதற்காக நன்றி அப்பா. எங்களை எங்கள் குடும்பங்களை நீர் பார்க்கிறீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எல்ரோயி, எங்களை காண்கிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். யெகோவா ஈரே, எங்களை குணமாக்கும் மருத்துவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குகிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால் என்னை குணப்படுத்துகிற தெய்வமே, எங்களை முழுமையா இந்த நாளிலே குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை குணமாக்கி ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகவாரப்பா ஏகவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். கடவுளை ஆராதிங்க. ஆராதனை ஆராதனை வாயை திறந்து, வாயை திறந்து ஆராதனை ஆராதனை. நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். நீங்க என்ன விண்ணப்பங்கள் நிறைய வேண்டி வந்திருக்கிறீங்களே, அந்த எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேறும்படியாக நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதியுங்கள், ஆராதியுங்கள், ஆராதியுங்கள். ஆராதனை ஆராதனை. இன்னும் ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை. ஆராதனை. ஆமே, மீண்டும் மீண்டும். ஆராதனை நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். வியாதியின் கட்டுகள் நம்மிடமிருந்து உடைக்கப்படும்படியாக, இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக தேவனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை. கட்டுகள் உடைக்கப்படாது. வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். மீண்டும் ஆராதனை 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 ஆராதனை. தலைவலியின் கட்டுகள் உடைக்கப்படும்படியாக ஆராதனை 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 ஆராதனை. கேன்சர் வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படும்படியாக ஆராதனை 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 ஆராதனை. பிள்ளை பேற்றின் தடைகள் உடைக்கப்படும்படியாக தேவனை ஆராதியுங்கள். ஆராதனை 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 ஆராதனை. வேலை வாய்ப்பின் கதவுகள் திறக்கப்படும்படியாக ஆராதனை 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 ஆராதனை. சாத்தானுடைய கட்டுகள் நம் குடும்பத்திலே உடைக்கப்படும்படியாக ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. விண்ணப்பங்கள் நிறைவேற ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஆராதனை நேரம். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஆராதனை ஆராதனை. திவ்ய நற்கருணை ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆராதனை 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 ஆராதனை. நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்தாரே, அவரை நாம் இப்பொழுது ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டி வந்தீர்களே, அதற்காக ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆராதனை 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 ஆராதனை. கடன் பிரச்சனை நம் குடும்பத்தில் இருந்து விலக தேவனை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. நம்முடைய பொருளாதாரத்தை
ஸ்தானத்தை தேவன் உயர்த்த வேண்டும், கடன் கொடுப்பவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் ஆராதனை 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 எல்லாம் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆராதனை 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 ஆராதனை. வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. ஆராதனை 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 ஆராதனை. பிள்ளை பேற்றுக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் உம்மை போற்றி புகழுகின்றோம், நாங்கள் உம்மை போற்றி புகழுகின்றோம், நாங்கள் உம்மை வாழ்த்தி ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை வாழ்த்தி ஆராதிக்கின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே, எங்கள் தடைகளை எடுத்து போடுகிறவரே, எங்கள் தடைகளை எடுத்து போடுகிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சக்கேயுவை தேடி போனவரே, சக்கேயுவை தேடி போனவரே, என்னுடைய வீட்டிற்கும் வாரும் ஐயா, என்னுடைய வீட்டிற்கு வாரும் ஐயா. சக்கேயுவினுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தவரே, சக்கேயுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாரும் ஐயா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாரும் ஐயா. பேதுருவின் வீட்டிற்கு சென்றவரே, பேதுருவின் வீட்டிற்கு சென்றவரே, என் வீட்டிற்கும் வாரும் ஐயா, என் வீட்டிற்கும் வாரும் ஐயா. பேதுருவின் மாமியாரை குணமாக்கினவரே, பேதுருவின் மாமியாரை குணமாக்கியவரே, என் குடும்பத்தில் இருக்கின்ற என் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த வாரும் ஐயா, எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த வாரும் ஐயா. யாயீரின் மகளை உயிரோடு எழுப்பினவரே, யாயீரின் மகளை உயிரோடு எழுப்பினவரே, என் குழந்தைகளை என் பிள்ளைகளை உயிரோடு எழுப்ப வாரும் ஐயா, என் குழந்தைகளை என் பிள்ளைகளை உயிரோடு எழுப்ப வாரும் ஐயா. இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, என் பிள்ளைகள் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா, என் பிள்ளைகள் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா. பாவத்தினாலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா, பாவத்தினாலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா. நோய்களினாலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே, நோய்களினாலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. சாத்தானாலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா, சாத்தானாலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா. குடும்பத்திலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா, குடும்பத்திலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் ஐயா. எதிர்காலம் இல்லாமல் தவிக்கிறார்கள் சுவாமி, எதிர்காலம் இல்லாமல் தவிக்கிறார்கள் சுவாமி. இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை என் பிள்ளை மீது வைப்பீராக, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை என் பிள்ளைகள் மீது வைப்பீராக. என் பிள்ளையை நீர் உயர்த்தி பிடிப்பீராக, என் பிள்ளைகளை நீர் உயர்த்தி பிடிப்பீராக. என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணீரை பாரும் ஆண்டவரே, என் கண்ணீரை பாரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை
பிள்ளைகளுக்காக பல வருடங்களாக ஜெபிக்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளுக்காக பல வருடங்களாக ஜெபிக்கிறேன் ஐயா. என் கண்ணீரை எல்லாம் தோள்பையிலே சேர்த்து வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் தோள்பையிலே சேர்த்து வைத்தவரே, கண்ணீருக்கு பதில் தாரும் ஐயா. என் கண்ணீருக்கு பதில் தாரும் ஐயா. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நம்பிக்கையோடு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். குருடியாக இருந்தவளை குணமாக்கினவரே, குருடியாக இருந்தவளை குணமாக்கியவரே, 18 ஆண்டுகளாக துன்பப்பட்டவளை குணமாக்கினவரே, 18 ஆண்டுகளாக துன்பப்பட்டவரை குணமாக்கியவரே, துன்பத்தை குணப்படுத்தும் ஐயா, என் துன்பத்தை குணப்படுத்தும் ஐயா. வேதனைகளை எடுத்து போடும் ஆண்டவரே, என் வேதனைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். கிட்னி பிரச்சனையோடு இருப்பவர்களை குணப்படுத்தினவரே நன்றி ஐயா. கிட்னி பிரச்சனையோடு இருப்பவரை குணப்படுத்தினவரே நன்றி ஐயா. ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன், ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். தோல் வியாதியோடு வந்தவர்களை குணமாக்கி கொண்டிருப்பவரே நன்றி ஐயா. தோல் வியாதியோடு வந்தவர்களை குணமாக்கி கொண்டிருப்பவரே நன்றி ஐயா. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். இதய வியாதிகளை குணப்படுத்துபவரே, இதய வியாதிகளை குணப்படுத்துபவரே, இதய வியாதியோடு வந்திருப்பவர்களை குணமாக்குபவரே நன்றி. எங்கே வியாதிகளோடு வந்திருப்பவர்களை குணமாக்குபவரே நன்றி. மூட்டு வலிகளை தொடுபவரே நன்றி, மூட்டு வலிகளை தொடுபவரே நன்றி. இடுப்பு வலிகளை காணாமல் செய்கிறவரே நன்றி, இடுப்பு வலிகளை காணாமல் செய்கிறவரே நன்றி. தொண்டை வலிகளை குணமாக்குபவரே நன்றி, தொண்டை வலிகளை குணமாக்குபவரே நன்றி. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிட்னி பிரச்சனையோடு இங்கே யாரோடு வந்திருக்கிறீர்கள் அவர்களை தேவன் இந்த நாளிலே குணப்படுத்துகின்றார். கிட்னி பிரச்சனை யாராவது இருக்கிறீர்களா? எனக்கு கிட்னி பிரச்சனை உண்டு, கிட்னியில உண்டு, கல் இருக்கலாம் அல்லது நீங்கள் மருத்துவரிடம் போய் இருக்கலாம், அப்படி யாராவது இங்கே இருக்கிறீர்களா? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. கிட்னி பிரச்சனையோடு வந்திருப்பவர்கள் நன்றாக தைரியமாக வாங்க வாங்க, ஒரு நிமிஷம். கிட்னி பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள் என்றால் அப்படி நின்னுங்க, வந்து ஜெபிங்க, கரங்களை வைங்க. நம்முடைய சகோதரிக்காக ஒரு நிமிடம் ஜெபிங்க. நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சகோதரிக்காய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பா. சகோதரி நம்முடைய சிலுவை அடியில நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய கல்வாரி ரத்தம் அவர் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா கசேடியின் காயங்களிலிருந்து வழிந்த ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே இந்த சகோதரியுடைய கிட்னி இன்றைக்கு இப்பொழுதே இயேசுவே உங்க நாமத்தினாலே சுகமாகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே கிட்னியில இருக்கக்கூடிய அந்த வியாதியை நீர் வேரோடு பிடுங்கி போடுவீராக ஆண்டவரே. அப்பா விண்ணக தந்தை நடாத அந்த நாற்று இன்றைக்கு வேரோடு பிடுங்கி எறியப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் வைக்கப்படுவதாக, உம்முடைய கரங்கள் வைக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. நீ தொட்டு குணமாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவரே நீர் குணப்படுத்தினதற்காக கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எவ்வளவு நாள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா? எவ்வளவு நாளா இருக்குது? 6 மாசம். மத்தோட்ட காட்டினீங்களா? என்ன சொல்றாங்க? திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு குணப்படுத்துவதாக வாக்களித்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்திலேயே ஷீபாலாபாராபா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்துக் கொண்டே காணாமல் போகும். அதே போன்ற தலைவலியோடு வந்தவர்கள், தலைவலியோடு வந்திருக்கிறவர்களை
3-4 பேரை தேவன் குணமாக்கி இருக்கிறார். தலைவலியோடு தலைவலியோடு விடாத தலைவலி, நீங்கள் மருத்துவரிடம் போயிருக்கலாம் அல்லது சிறப்பாக இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கலாம். விடாத தலைவலியோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லுபவர்களையும் இறைவன் 4 பேரை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். அப்படி யாராவது உண்டா? இருந்தவர்கள் கரங்களை தூக்கி காட்டுங்க. எனக்கு தலைவலி உண்டு என்று சொல்லு. வாங்க வாங்க, முன்னால் வந்துருங்க. ஒருவர் தேவன் இந்த நாளிலே குணமாக்கி இருக்கிறார். ஷாபாலாபா, முன்னால் வாங்க. 4 பேர் என்று தேவன் வெளிப்படுத்தினார். ஒருவேளை மற்றும் யாரும் இருந்தால் முன்னால் வாங்க, வெக்கப்படாமல். உங்களுக்காக ஜோம் பண்ணிருங்க. தம்பி ஜோம் பண்ணுங்க. அப்படியே கீழே இறங்கி நின்னுங்கம்மா, கீழே இறங்கி நின்னுங்க. ஜோம் பண்ணுங்க சீக்கிரமா. எனக்கு கரங்களை வைங்க. நன்றி தகப்பனே, நீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வியாதியஸ்தர்களே, முது திருப்பிடத்திற்கு முன்பாக, நற்கரணைக்கு முன்பாக நாங்கள் நன்றியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீரே, உம்மை நம்பி வந்திருக்கின்ற ஜனங்களே, முது விண்ணக வல்லமை அக்கினி அபிஷேகத்தினால் இறங்கி வந்து இவர்களுடைய தலைவலியை எரித்து நிர்மூலமாக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியாக உமது கிருபையிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து, நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you. நல்லா இருக்குது. தலைவலி இருக்குதா? இப்ப 2 மாசமா இருந்திருப்பாரு. கீழே குனியவே முடியாது. வந்து இந்த எண்ணெய் எடுத்து கடையில் வாங்கிட்டு போற எண்ணெய். இப்போ தலைவலி இல்லாம Thank you அப்பா. Thank you Jesus. ஏன் நடுக்கம் வருது? ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தகப்பனே, பயத்தை எடுத்து போடுங்கப்பா, பயத்தை எடுத்து போடுங்க. பயம் இல்லை தகப்பனே, நீர் என்னோடு இருப்பதினால் தீங்கிருக்கும் நான் அஞ்சினேன் என்று இந்த தாயாருடைய பயத்தை எடுத்து போட்டு தலைவலியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. அதை போன்று இன்று இந்த பிள்ளை பேற்றுக்காக ஜெபித்தவர்கள், பிள்ளை பேற்றுக்காக தடை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை பேற்றுக்கான தடை நீக்கப்படுகிறது. யார் யார் பிள்ளை பேற்றுக்காக ஜெபம் பண்ணீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக, குழந்தை பேர் எனக்கு வேண்டும் என்று சொல்லு. அப்படியே முன்னால வாங்க. குழந்தை பேற்றுக்காக ஜெபித்தவர்கள் மட்டும் முன்னால வாங்க. தேவன் இந்த நாளில உங்களுடைய அந்த குழந்தை பேற்றுக்கான தடைகளை எடுத்து போடுவதாக வாக்களிக்கிறார். குழந்தை பேற்றுக்காக ஜெபித்தவர்கள் வாங்க, முன்னால வாங்க. இன்னும் யார் ஜெபம் பண்ணீங்க? குழந்தை பேர் எனக்கு வேண்டும் என்று நல்ல விசுவாசத்தோடு வாங்க. தேவன் என்ற அற்புதத்தை செய்வார். 1 மாசம் வந்தவங்களுக்கு 2 குழந்தையை கொடுத்திருக்கார். இங்கே அற்புதங்களை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. குழந்தை பேற்றுக்காக ஜெபம் பண்றீங்களா? நீங்க வேண்டாம், அங்கே நில்லுங்க. இவங்களுக்காக ஜெபம், இவங்களுக்காக. சரி வாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இல்லாதவைகளை தம் வார்த்தையினால் உருவாக்குகிற தெய்வமே அப்பா, வார்த்தையினால அப்பா குழந்தையை கொடுத்தவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, கருவறை இயலாத சாராவுடைய கருப்பைகளை அப்பா உருவாக செய்தவரே அப்பா, கடற்கரை மணலை போல பெருக செய்தவரே, உம்மை நம்பி விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்க முன்னாடி நிற்கிற இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, அவருடைய கருப்பைகளை தொடுமாண்டவரே. அப்பா, கருவறை இயலாதபடி இருக்கிற இந்த கருப்பைகள் இயேசுவா உங்க வல்லமையினால உங்க இரக்கத்தினால இன்றைக்கு உயிர் பெறட்டும் ஆண்டவரே. ஐயா, அடுத்த மாதத்தில் இந்த பிள்ளைகள் சான்று பகரட்டும் ஆண்டவரே. அடுத்த ஆண்டுல குழந்தையோடு வந்து இந்த இடத்துல உன் பிள்ளைகள் சாட்சியாய் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. அற்புதம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா, விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லியிருக்காங்க. அந்த வளர்ச்சிக்காக தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஊசியெல்லாம் போட்டு
தேவன் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். தோஸ்திரம் ஆமென். ஆண்டவரே, ஆமென். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்க எனக்கு தான் குழந்தை கரங்களை நீட்டுங்க, சகோதரின் மீது மீண்டுமாக ஷாபா லாபா ராபா 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 ஹalleluya, ராபா. ஹalleluya, அற்புதங்களின் ஹalleluya, தெய்வமே ஹalleluya. உமக்கு Jesus, நாங்கள் நன்றி Jesus. செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அற்புதங்களின் தெய்வமே ஆமென், உமக்கு ஆமென். நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். நன்றி அப்பா. கட்டுகளை உடைக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி, செலுத்துகிறோம். நன்றி. தடைகளை எடுத்து போடுகிறவரே உமக்கு நன்றி. நன்றி. ஷாகாலக்காரி ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து ஆசீர்வதி. அக்கா பொண்ணுக்கு 1.5 வருஷமா குழந்தை இல்லை. 1.5 வருஷம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி. மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கோவிடும் சமயங்களில் ஜீவியரவ சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்கின்ற நேரம். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவர். மண்ணுலகிலே 2 மனமொத்து ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னவர். உங்களுடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக பிள்ளைகள் பள்ளியிலே படிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு போகின்ற பிள்ளைகள், மேலுமாக 12ஆம் வகுப்பை முடித்துவிட்டு கல்லூரியிலே பலவிதமான படிப்புகளை சேர இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அந்த பிள்ளைகள் இருந்தது என்றால் முன்னாலே வாருங்கள், சிறப்பாக உங்களுக்கு நாம் ஜெபிப்போம் ஆண்டவருக்கு முன்பாக. 12ஆம் வகுப்பு முடிச்சு நான் காலேஜுக்கு போகணும் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க முன்னால் வாங்க. கல்லூரியில் படிக்க சேர்றவங்க சிறப்பாக 10ஆம் வகுப்பு முடித்தவர்களும் வரலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவர்களும் வாருங்கள். கல்லூரியில் போகணும் ஃபாதர், நல்ல இடம் கிடைக்கணும், எதிர்காலம் சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஷீபா லாபா ராபா 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 அந்த இதை கூப்பிடுங்க. அந்த நான்சி நான்சி ஜெவமன் இந்த பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கணும், நல்ல வேலை வாய்ப்பை தேவன் கொடுக்கணும், நல்ல எதிர்காலத்துக்கு இந்த அன்பு தம்பிகளுக்கு தங்கைகளுக்காக ஜெவமன். தம்பிகள் யாராவது இருந்தார்களா? தம்பிகள் யாராவது இருக்கீங்களா? படிக்கிற வாங்க பாப்பா, தம்பி பாபா முன்னால் இருக்க ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ராஜா. அந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர்கள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் வழிநடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இவர்கள் போகும்போதும் வரும்போதும் நீரே துணையும் பாதுகாப்புமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, யாருக்கு என்ன தேவை என்பதை நீரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிகின்ற தேவனாய் நீரே இருக்கின்றீர் அப்பா. இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அருள் வளத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் போகின்ற இடமெல்லாம் உம்முடைய தூதர்கள் பாதுகாப்பா இருந்து இவர்களை காத்து வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஒரு தீமையும் நேரிடாதபடிக்கு அப்பா, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்ன தகப்பனே, இவர்களுடைய எதிர்காலத்திற்கு நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்கள் விருப்பப்படுகின்ற படிப்பை இவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு தேவையான பண உதவியை கொடுங்க ஆண்டவரே. இவர்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவும் மேலும் வளர்ச்சி பெற்று அப்பா, இவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளாக சிறந்து விளங்கிட வேண்டுமாய் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஜெப ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya praise the lord Praise the Lord. praise the lord நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்திருக்கோம். முக்கியமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். எல்லாம் போங்கப்பா, உங்களுக்காக சிறப்பாக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவர் நன்றி சொல்லட்டும். அங்கே நமக்கு ஒரு சகோதரி கேன்சர்னால் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மைக்கேல் அந்த கேன்சர் வியாதியோடு இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். உட்காருங்க கொஞ்சம். கேன்சர் வியாதியோடு இருக்கிற உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. கேன்சர் வியாதியோடு கொண்டு வந்திருக்கிறாங்களே, அவங்க டாக்டர் கைவிட்டுட்டாங்க. தேவன் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம ஜெபமெல்லாம் அவங்கள காப்பாற்றணும். டாக்டர் முடிச்சுட்டாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் பரவிருச்சு. அப்படி தேவனுடைய திட்டம் நிறைவேற்றணும். அதே நேரத்தில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆமென். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை நீட்டுங்க. உங்களுடைய குடும்பத்திலே உள்ள ஒருவருக்கு இந்த போன்று வந்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? இருந்தால் படித்து ஜெபிக்க மாட்டோமா? இந்த சகோதரியினுடைய நோய்களை சகோதரனுடைய நோய்களை எடுத்து போட வேண்டும். 10 தொழுநோயாளிகளை குணமாக்கினவர் இவருடைய கேன்சர் வியாதியை எடுத்து போட வேண்டும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மாலே கூடும் என்று ஜெபித்த பொழுது அவர் தம் கையை நீட்டி அவன் மீது மனமிறங்கி நான் விரும்புகிறேன் குணமாக. இந்த சகோதரனுடைய நோய்களையும் குணமாக்க வேண்டும். 18 ஆண்டுகளாக துன்பப்பட்டவளை குணமாக்கினவர் இவளையும் குணப்படுத்த. 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் இருந்தவளை குணமாக்கினவர் இவளையும் குணமாக்க வேண்டும். நாரி போன பின்னம் லாசரை உயிரோடு எழுப்பினவர் இவரையும் உயிரோடு எழுப்ப வேண்டும்.
நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. மகளுடைய வியாதிகள் காணாமல் போவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். சிலுவையின் அடியில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென். வல்லமையான இரத்தம் ஊற்றப்படட்டும். ஆமென். பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படட்டும். கல்வாரியின் இரத்தம் ஊற்றப்படட்டும். கல்வாரி கரங்களிலிருந்து வழிந்தோடின்ற இரத்தம் மகள் மீது ஊற்றப்படுவதாக. பாதங்களிலிருந்து வழிந்தோடின்ற இரத்தம் ஊற்றப்படுவதாக. திருவிழா காயத்திற்குள்ளாக மகளை மறைத்து வைக்கிறேன். ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம் இவள் மேலே நெருங்காது நோய்கள். இயேசுவின் இரத்தம் இவள் மேலே நெருங்காது நோய்கள். பாசமாய் சிலுவையில் பலியானார், நோய்களை சுமந்து கொண்டாமே. பாசமாய் சிலுவையில் பலியானார், நோய்களை சுமந்து கொண்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஐயா, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், மருத்துவராலே கைவிடப்பட்டு சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சகோதரிக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் இயேசுவினுடைய சிலுவையிலே இவளை வைத்து ஜெபியுங்கள். உங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய தேவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. தீராத வியாதியினாலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபாதர், மருத்துவர்களால் இன்னும் குணமாக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்க, அப்படியே எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறோம். நோய் பல மாதங்கள் ஆகிவிட்டது, மருத்துவரிடம் போய் இன்னும் குணமாகலை,
இன்னும் நான் கைவிடப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் எழுந்து நில்லுங்கள். உண்மையிலே நீங்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருந்தது என்றால் எழுந்துருங்க. சும்மா தலைவலிக்கலாம் வேண்டாம். நல்ல நான் மருத்துவர்களால் கைவிடப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, சகோதரி புஷ்பம் வாங்கலை, வந்து இந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன், மருத்துவரால் கைவிடப்பட்டவளாக இருக்கிறேன், எனக்கு நோய்கள் இன்னும் குணமாகவில்லை, தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை, என் கண்ணீரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் இப்பொழுது நான் அவர்களுக்காக சகோதரியோடு சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் இவர்களுக்கு பலன் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். Praise the Lord. Hallelujah. 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 அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். யார் யார் நின்றுட்டு இருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 பெண்கள்ல 8 9 பின்னால 10 11 12 13 மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடுங்கள். எல்லாரும் கண்களை மூடி சகோதரியோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஆவியானவரே சோதரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அசைவாடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெந்தகோஸ்து நாளிலே பெருவிழாவிலே வல்லமையின் ஆவி இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையின் ஆவி தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் தேவன் தேவைப்படுவாரோ அவர்களுக்கெல்லாம் நான் உடனே குணமளிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே குணப்படுத்தும் ஆண்டவர் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள், பணங்காசு என்னிடமில்லை, என்னால் குணமாக்க முடியவில்லை என்று சொல்லி அத்தனை பேரும் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். இதோ உண்மை மீட்க முடியாத அளவுக்கு என் கரம் குறுகி போகவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காது மந்தமாகி போகவில்லை, உன்னுடைய மன்றாட்டுகளும் ஜெபங்களும் என்னை காப்பாற்றும் என்று சொன்ன அன்பு தேவனே, நாங்கள் உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். லூர்து மத ஆலயத்தில் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீ இந்த நேரமே எங்களை குணமாக்கும், இந்த நேரமே எங்களை வழிநடத்தும். மெய்யாகவே உன் பிடிகளை ஏற்றுக்கொண்டேன், மெய்யாகவே உன் நோய்களை சுமந்து கொண்டேன், உன்னை நலமாக்கும் தண்டனை என் மேலே விழுந்தது சொன்ன அன்பு தேவனே, இப்பொழுது நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீ குணமாக்கும். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு இப்பவே சோஸ்திரம், இந்த நிமிடமே என்னை குணமாக்கினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய நோயும் கூட டாக்டர்கள் கைவிட்டாங்க, ஆனால் என்னை ஆண்டவர் மருத்துவமனைகளெல்லாம் இருந்து என்னை பார்த்து வழிநடத்தி இந்த ஜபத்துக்கு வந்துதான் என்னை நோய்களே இல்லாமல் என்னை குணமாற்றி வச்சிருக்கிறார். அதே போல ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஜப தேவையோ இந்த நேரமே அவர்களை குணமாக்கும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்திலே, அற்புத நாமத்திலே, அன்னை நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சோதரம் ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு துதித்து எங்களை உடைய கல்வாரி மலையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ஆமென், ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பாசியத்திலும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் செய்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு, இறைவனுடைய ஆசிரியை பெறுவதற்கான வாய்ப்பு. இப்பொழுது இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே வரட்டும். அவரிடம் நீங்கள் ஒன்றும் கேட்காதீங்க, என்ன மட்டும் கேட்கணும்னு கேட்டால், ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்த நாளிலே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய திருவிழாவில் அன்னை மரியாளின் மீதும் திருத்தூதர்களின் மீதும் வானத்திலிருந்து அக்கினியாய் இறங்கி வந்தீங்களே,
நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகளாக இறங்கி வந்தீங்களே, அந்த ஆவியானவரை எனக்கு தாரும்னு சொல்லி ஜெபிக்கணும். சரியா? என் நோய் குணமாகணும் ஜெபிக்காதீங்க, என் பிரச்சனை நீங்கணும்னு ஜெபிக்காதீங்க, என்னுடைய விண்ணப்பம் நிறைவேறணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு படிப்புக்கு போகணும், எதுவும் இல்லை. வீட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், வயலை பற்றின பிரச்சனை நீங்கணும், கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், அதெல்லாம் நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் கூட அதுக்கெல்லாம் ஜெபிக்காதீங்க. அப்போ எதுக்காக ஜெபிக்கணும்? ஃபாதர், என்னை ஆவியால் நிரப்புங்க, அது போதும். எலியாவின் ஆவி எலிசாவின் மீது 2 மடங்காக இறங்கி வந்ததை போல இந்த நாளிலே என் மீதும் இறங்கி வர வேண்டும். யோர்தான் நாட்டிலே இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற வேளையிலே வானம் திறந்து ஆவியானவர் இறங்கி வந்ததை போல தேவன் நம்மீதும் இறங்கி வர வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆவியானவர் நிரப்பும்படியாக. ஆவியானவர் வந்து விட்டால் எல்லாமே நடக்கும். அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். நான் சொல்லியிருக்கோம்ல, இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டு மின்சாரம் இருந்துச்சுன்னா போதும், மின்சார சக்தி இருந்துச்சுன்னா விளக்கு எரிக்கலாம், ஃபேனை போடலாம், மைக்கு எரிக்கலாம், இந்த இதை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். வீட்டில் மிக்சி போடலாம், அப்புறம் என்ன இருக்குது, டிவி போடலாம், கிரைண்டர் போடலாம். அதைத்தான் சொல்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் சொல்கிறாங்க. டிவி போடலாமா, டிவி போடலாம், மிக்சி போடலாம், கிரைண்டர் போடலாம், வாஷிங் மிஷின் போடலாம், எல்லாம் ஒரே பவர் தான். மின்சாரத்தை ஒரு நாள் கட்டாக்கிட்டா அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியலை. வாஷிங் மிஷின் துவைக்க முடியலை, மிக்சி அரைக்க முடியலை, கரண்ட் அடுப்பு பயன்படுத்த முடியலை, கிரைண்டர் பயன்படுத்த முடியலை, எல்லாம் அதில் வச்சதெல்லாம் அப்படியே உருகி போச்சு, காய்கறியெல்லாம் மாவெல்லாம் வீணாக போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் மின்சாரம். அந்த மின்சாரம் தடைப்பட்டுச்சுன்னா எல்லாமே தடைப்பட்டது. அது மாதிரி நமக்கு ஒரு சக்தி உண்டு, நமக்கு ஒரு வல்லமை உண்டு, அதுதான் ஆவியானவருடைய வல்லமை. ஆவியானவருடைய வல்லமை இருக்கின்ற பொழுது நீங்கள் நோய்க்கு பயன்படுத்தலாம், வியாதிக்கு பயன்படுத்தலாம், சாத்தானை விரட்ட பயன்படுத்தலாம், பலவீனங்களை நீக்க பயன்படுத்தலாம், வேலைக்கு பயன்படுத்தலாம், ஞானம் வேண்டும் அப்படின்னு பயன்படுத்தலாம், எதுக்கு வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம். தூய ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு இருந்தால், தூய ஆவியானுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் கேட்க வேண்டியது தூய ஆவியானுடைய அபிஷேகம். ஆண்டவர் வருகின்ற பொழுது, ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 24:49 எஸ் ஆண்டவர் இப்படியாய் சொன்னார், விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக, இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வருகின்ற வல்லமையால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுகின்ற வரைக்கும் நகரிலேயே தங்கியிருங்கள். சரியா? நீ சொல்லுங்க, கரங்கள் உயர்த்தி. என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகின்ற அந்த வல்லமையா, அந்த தூய ஆவியா நீங்கள் ஆட்கொள்ளப்படுகின்ற வரை நகரிலேயே தங்கியிருங்கள். எஸ் ஆண்டவரே, நீர் வாக்களித்த தந்தையினுடைய வல்லமையை, தூய ஆவியினுடைய வல்லமையை, பரலோக வல்லமையை இந்த நாளிலே எங்கள் மீது அனுப்புவீராக. அந்த பரலோக வல்லமையா, தூய ஆவியின் வல்லமையா நாங்கள் ஆட்கொள்ளப்படுவோமாக. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இப்பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே வருகிறார். நாம் அவரிடம் நம்முடைய தூய ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தூய ஆவியானவருடைய பாடல் எடுத்துட்டு வாங்க. ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே, ஆமென் ஆமென், பெருமழை போல் ஆவி ஊற்றினே. எஸ் எஸ், தேங்க் யூ மாஸ்டர், நன்றி அப்பா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். கரங்களை தட்டி
எல்லாரும் கரங்களை தட்டி பெந்தகோஸ்து நாளிலே என் மீது இறங்கின ஆவியானவரே, இதோ இந்த நாளிலும் என் மீது வாரும், என் உள்ளத்திலே வாரும், என் ஆத்துமாவிலே வாரும் என்று சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? கைகளை தட்டி பாடுங்கள் நம்பிக்கையோடு கூட. ஜீசஸ் உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. கைகளை தட்டி உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, அன்னை மரியாளின் மீது ஊற்றப்பட்ட ஆவியானவரே, திரு தூதர்கள் மீது ஊற்றப்பட்ட ஆவியானவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வல்லமையாய் இறங்கி வருவீராக, அக்கினியாய் இறங்கி வருவீராக, அபிஷேக எண்ணெயாய் இறங்கி வருவீராகப்பா. எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்துவீராக. எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்தோம் எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆவியானவரே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. 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 உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. ஐயா தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கு சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கு சாட்சி நாங்களே. ஆண்டவரே, ஆற்றலோடு பேச வேண்டும் ஆண்டவரே, வரங்களோடு செயல்பட வேண்டும் ஆவியானவரே. உம்முடைய வரங்களால் எங்களை நிரப்பும் ஆவியானவரே, உம்முடைய கொடைகளால் நிரப்பும் ஆவியானவரே. உமக்காக கனி கொடுக்க வேண்டும் ஆவியானவரே, ஏராளமான கனி கொடுக்க வேண்டும் ஆவியானவரே. எங்கள் ஒவ்வொரு ஆளுகை செய்யுங்கப்பா, எங்கள் ஒவ்வொரு அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆவியானவரே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் கொதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் கொதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உந்தன் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியானவரே, மீண்டுமாய் எங்கள் மத்தியிலே ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. உடைய வல்லமை எங்க மேலே அளவில்லாமல் பொழியப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய பாத்திரங்களும் உடைய அருள் வரங்களால் நிரப்பப்படுவதாக.
கொடைகளால் நிரப்பப்படட்டும் ஆவியானவரே. நன்றி அப்பா. ஆவியானவர் நம் மீது இறங்கி வரட்டும். ஆமென். அபிஷேகம் செய்யட்டும். அன்று திருத்தூதர்களின் மீது அன்னை மரியாளின் மீது இறங்கி வந்தவர் எஸ் நம் மீதும் கடந்து வரட்டும். ஆமென். சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னார், நான் உனக்கு உயிருள்ள தண்ணீரை தருவேன், ஆமென். தாகம் எடுக்காத தண்ணீரை தருவேன், ஆமென். அது உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். ஆமென். யோவான் 7:37 ஆண்டவர் சொல்லுவார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவாசம் உள்ளவர்கள் குடிக்கட்டும், அவருடைய உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீராகிய பரிசுத்த ஆவியானவர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவார். நம்முடைய உள்ளத்திலே ஊற்று தண்ணீரே என்ன தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்களை பிளந்து வனாந்தரத்திலே ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தவரே, இதோ ஆவிக்குரிய தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தாகம் தீர்க்க வாரும் ஆவியானவரே. ஊற்று தண்ணீராய் வாரும் ஆவியானவரே, ஜீவ தண்ணீராய் வாரும் ஆவியானவரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை தந்தவரே, உன் பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கை ஆவியினாலே செழிப்பாகட்டும் ஆண்டவரே, செழிப்பாய் மாறட்டும் ஆவியானவரே. கண்மலையை பிளந்த வனத்திலே கர்த்தாவே வஞ்சனங்களின் தாகம் தீர்த்தீரே, கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமது ஆவியான வல்லமை எங்க ஒவ்வொருவருமே இறங்கட்டும் ஆவியானவரே. ஆத்மா பாரம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது வல்லமை அளவில்லாமல் பொழியப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடையே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும்
என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தொண்டை வலியோடு இருக்கிறவர்கள் பல மாதங்களாக அல்லது சில நாட்களாக இருக்கலாம், ஆனால் அது தொண்டை வலி மட்டும் நீங்கவே இல்லை, மிகுந்த கஷ்டப்படுகிறீர்கள். தொண்டை வலியோடு அப்படி துன்பப்படு. அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல், பல மருத்துவர்கள் சாப்பிட்டும் கூட நெஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அல்சர் வியாதி, இந்த மூன்றையும் காட்டுகின்றார். அந்த மூன்று உள்ளவர்கள், அந்த மூன்றையும் இல்லை, தனித்தனியாக தொண்டை வலி உள்ளவர்களையும் நெஞ்சு எரிச்சல் உள்ளவர்களையும் வயிற்று வலி அல்சர் வியாதியிலே கஷ்டப்படுகிறவர்களையும் தேவன் இந்த நேரத்திலே தொட்டு குணமாக்கி இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எங்க அப்படி உள்ளவங்க நெஞ்செரிச்சல் உள்ளவங்க, நெஞ்செரிச்சல் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். நெஞ்செரிச்சலோடு இருக்கிறேன் ஃபாதர், மருத்துவரிடம் சென்று கொஞ்சம் எழுந்து நில்லுங்கள். இன்று தேவன் உங்களை தொட்டு குணப்படுத்துகிறார். யோசனை பண்ணி இருந்திருக்காதீங்க, உண்மையிலே நெஞ்செரிச்சல் இருந்துச்சுன்னா தேவன் உங்களை குணப்படுத்துகிறார். அதற்காக தேவன் உங்களை Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதே போல தொண்டையை காட்டிக்கொண்டே இருக்கிறார். தொண்டை வலி அதிகமா இருக்கு சாமி, தொண்டை வலி அப்படிங்கிறவங்க கரங்களை ஏற்றுங்க. தொண்டை வலிக்காக நீங்கள் மருத்துவரிடம் போனீங்களா? தொண்டை வலிக்காக எப்போ எத்தனை நாளா இருக்குது? ஒரு 10 வருஷமா இருக்குதா? டாக்டர்கிட்ட போனீங்களா? என்ன சொல்றாரு? குரல் வலியில புண்ணு இருக்கு. உங்களுக்குப்பா 2 வருஷமாவா? உங்களை தேவன் இந்த நாளிலே தொட்டுக்கணும். ஆமென் 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 ஆமென். சொல்லிட்டே இருக்கிறார், உங்களுக்கு இந்த தொண்டை வலி இருக்கிறது. அப்பொழுதே நான் முன்பு ஜெபித்த பொழுதே உங்களை தேவன் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இந்த அடுத்த மாதத்துக்குள்ள நீங்க வந்து இங்க நன்றி சொல்லுவீங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதே போன்ற அல்சர் வியாதி உள்ளவர்களையும் தேவன் இந்த நாளிலே தொட்டு குணமாக்கி இருக்கிறார். அல்சர் வியாதி கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். அல்சர் வியாதி, எனக்கு அல்சர் எப்போதும் வயிற்று வலி இருக்குது ஃபாதர். Praise the Lord. தேவன் உங்களையும் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் விண்ணப்பங்களுக்காக ஜெபிச்சு பண்ணிடுவோமா இல்லை என்ன புஸ்தகமா? எண்ணெய் பூசி ஜெபிப்போம். இப்பொழுது எண்ணெய் பூசி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரே கருத்துக்காகத்தான் ஜெபிக்கணும். தாவீதின் மீது எண்ணெய் ஊற்றப்பட்ட பொழுது ஆவியானவர் அவர் மீது இறங்கி தங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எண்ணெயை பூசுகின்ற பொழுது எனக்கு நோய் குணமாக தயவு செய்து ஜெபிக்க வேண்டும். தாவீதின் மீது இருந்த ஆவியானவர் என் மீது இருக்கட்டும் ஐயா அப்படின்னு சொல்லுங்க. தாவீதை உயர்த்தினவர் உங்களை உயர்த்தாமல் இருப்பாரா? தாவீதின் மீது இருந்த ஆவியானவர் அப்ப எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஆவியானவராய் இருந்திருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சாமுவேலின் உண்மையில் இருந்த ஆவியானவர் என் மீது இருக்க வேண்டும். மோயிசனை வழிநடத்தின ஆவியானவர் என் மீது இருக்க வேண்டும். தானியேலின் மீது இருந்த 10 மடங்கு ஆவியானவர் என் மீது இருக்க வேண்டும். ஆமென். வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி எலியாவின் மீது இருந்த ஆவியானவர் என் மீது வந்து தங்கட்டும். ஆமென். எலிசாவிடம் இருந்த 2 மடங்கு ஆவியானவர் என் மீது தங்கட்டும். ஆமென். பேதுருவின் மீது இருந்த ஆவியானவர், பவுலின் மீது இருந்த ஆவியானவர், ஷீலாவின் மீது இருந்த ஆவியானவர், திரு தூதர்களின் மீதும் அன்னை மரியாளின் மீது இருந்த ஆவியானவர் நம் மீது இந்த நேரத்தில் இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணெயை பூசுகின்ற பொழுது நாங்களும் அதே எண்ணத்தோடு தான் பூசுவோம். ஆவியானவரே இவர்களை அபிஷேகம், நீங்களும் ஆவியானவரே என் மீது 2 மடங்காக தங்கம் என்று ஜெபியுங்கள். நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. சவுல் அரசனை அபிஷேகம் செய்த அதே எண்ணெயை நீர் உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் செய்தது போல, நிரப்பியதை போல உன் பிள்ளைகளின் மீது பூசப்பட இருக்கின்ற, அபிஷேகம் செய்ய இருக்கின்ற இந்த எண்ணெயிலும் நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசர்களை அபிஷேகம் செய்வதற்காக, தூய ஆவியானோர் தங்குவதற்காக,
இந்த எண்ணெய் பயன்படுத்தினீரே, அப்படியே ஆண்டவரே உம் பிள்ளைகளின் மீது நாங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்துகின்ற பொழுது உமது விண்ணகம் திறக்கப்படட்டும். ஆவியானவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி தங்கட்டும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் 2 மடங்காக தங்கட்டும். ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டாண்டவர். ஆவியானவர் எங்களிடம் இருந்தால் எங்களால் வல்லமையாக ஜெபிக்க முடியும். ஆவியானவர் எங்களிடம் இருந்தால் பயத்தின் ஆவி இருக்காது, கோழைத்தனத்தின் ஆவி இருக்காது, உறுதியின் ஆவி இருக்கும் ஆண்டவர். ஆவியானவர் எங்களிடம் இருந்தால் கன்னிகள் கிடைக்கும். ஆவியானுடைய கனிகள் எங்களுக்கு உண்டு. ஆவியானுடைய கொடைகள் எங்களுக்கு உண்டு. அப்பா அந்த வல்லமையை தாரும் ஆண்டவர். அப்பா பிதாவே என்ற உரிமையோடு அழைக்கக்கூடிய ஜெபத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அத்தகைய வல்லமை இந்த எண்ணெய்க்கு கொடுப்பீராக. நாங்கள் இந்த எண்ணெயை பூசுகின்ற பொழுது நீர் கடந்து வாரும். அந்த நேரத்திலே விண்ணகம் திறக்கப்படட்டும். உன் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆவியைத்தா தூய ஆவியைத்தா இயேசுவே உந்தன் ஆவியைத்தா. எல்லாரும் அந்த வரிகளை சொல்லி கேட்போம். அபிஷேகம் செய்து ஆவியைத்தா, அனலை மூட்டி ஆவியைத்தா, ஆவியைத்தா தூய ஆவியைத்தா, இயேசுவே உந்தன் ஆவியைத்தா. கேளுங்க. ஆவியைத்தா தூய ஆவியைத்தா, இயேசுவே உந்தன் ஆவியைத்தா. சவுலை ஆட்கொண்ட அபிஷேக ஆவியானவரே, தாவீதை ஆட்கொண்ட அபிஷேக ஆவியானவரே, அப்பா திருத்தூதர்களை ஆட்கொண்ட ஆவியானவரே, இதோ இந்த நேரத்தில் என்னையும் நீர் ஆட்கொள்ளுவீராக. அப்பா உமது வல்லமை மிக்க அபிஷேகம் என் உச்சம் தலையிலிருந்து உள்ள கால்வரை இறங்கட்டும் ஆண்டவரே. என்னோடு தங்கும் ஆவியானவரே, தாவீதோடு தங்கின ஆவியானவரே, என்னோடு தங்குவீராக. நோய்கள் நீங்கும் ஆவியைத்தா, பேய்கள் ஓடும் ஆவியைத்தா, நோய்கள் நீங்கும் ஆவியைத்தா, பேய்கள் ஓடும் ஆவியைத்தா, ஆவியைத்தா தூய ஆவியைத்தா, இயேசுவே உந்தன் ஆவியைத்தா. எல்லாரும் கேளுங்க. ஆவியைத்தா தூய ஆவியைத்தா, இயேசுவே உந்தன் ஆவியைத்தா. ஆவியானவரே, உங்களுடைய ஆவி எனக்கு 2 மடங்காய் வேண்டும் என்று சொல்லி எலிசாவை ஆண்டவரே, எலியாவிடம் கேட்ட பொழுது, அப்பா நீ என்னை காண்பாயானால் பெற்றுக்குவா என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா கேட்டபடியே எலிசாவுக்கு 2 மடங்கு ஆவியை கொடுத்தீரே. அன்பின் ஆண்டவரே, இதோ நேரத்துல அப்பா குருவானவர் என்னை பூசி ஜெபிக்கிறது வழியில அப்பா நமது ஆவியானவர் எனக்குள்ள 2 மடங்காய் பொழியப்படுவாராக. இரட்டிப்பான ஒரு அபிஷேகம், அப்பா இரட்டிப்பான ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கி எங்களை தங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே. துக்கங்கள் போக்கும் ஆவியைத்தா, சுமைகள் நீக்கும் ஆவியைத்தா, துக்கங்கள் போக்கும் ஆவியைத்தா, சோர்வைகள் நீக்கி ஆவியைத்தா.
ஆவியைத்தா தூய ஆவியைத்தா இயேசுவே உந்தன் ஆவியைத்தா ஆவியைத்தா தூய ஆவியைத்தா இயேசுவே உந்தன் ஆவியைத்தா. ஆவியானவரே, இதோ உங்களுடைய ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்க ஒவ்வொருவர் மீது உங்கள் ஆவியை தெளிந்தீர்கள். தன்னிட கேட்பவர்களுக்கு தமது தூய ஆவியை தருவது நிச்சயம் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ வாஞ்சையோடு தாகத்தோடு உம்மிட கேட்கிற உன் பிள்ளைகளுக்கு அப்பா அந்த தூய ஆவியானவருடைய வல்லமை, வரங்கள், கொடைகள் அப்பா கனிகள் ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஆவியானவரே. அப்பா உமக்காக சான்று பகர்ந்திட உம்முடைய நாம மகிமைப்பட்ட அப்பா இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கானங்கள் பாட ஆவியைத்தா கீதங்கள் மீட்டும் ஆவியைத்தா கானங்கள் பாட ஆவியைத்தா கீதங்கள் மீட்ட ஆவியைத்தா ஆவியைத்தா தூய ஆவியைத்தா இயேசுவே உந்தன் ஆவியைத்தா ஆவியைத்தா தூய ஆவியைத்தா இயேசுவே உந்தன் ஆவியைத்தா ஆவியைத்தா தூய ஆவியைத்தா இயேசுவே உந்தன் ஆவியைத்தா. அநேக விண்ணப்பங்களை நாம் எழுதி போட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் எண்ணற்றவைகள். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, நாம் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாக செய்கிறவர். நீங்கள் எழுதி போட்டதை விட அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார். ஒரு நிமிடத்திற்காக ஜெபிப்போமா? உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய தேவைகள், இதோடு உங்களுடைய தேவை நீங்கள் எழுத போடாமல் இருந்தாலும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். உணர்ந்தால் படியிட்டு ஜெபிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களுக்காக தேவனை நோக்கி ஜெபிப்போம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. ஆமென் ஆமென். வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய ஆவியானவரை பொழிந்தவரே, எங்கள் விண்ணப்பங்களின் மீதும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளின் மீதும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய வியாதிகளின் மீதும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்கள் பிரச்சனைகளின் மீதும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகளின் மீதும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய குடும்பங்களின் மீதும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவையின் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய தேவைகள்
நிறைவேற்றப்படுவதாக, நிறைவேற்றப்படுவதாக, கடன் பிரச்சனை நீங்குவதாக, கடன் பிரச்சனை நீங்குவதாக, குடிவெறி இல்லாமல் போவதாக, குடிவெறி இல்லாமல் போவதாக, செய்கின்ற காரியங்களிலே முன்னேற்றம் கிடைப்பதாக, செய்கின்ற காரியங்களில் முன்னேற்றம் கிடைப்பதாக, வியாதிகள் இல்லாமல் போவதாக, வியாதிகள் இல்லாமல் போவதாக, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை உயர்த்தப்படுவதாக, வாழ்க்கை உயர்த்தப்படுவதாக, எதிர்காலங்கள் உயர்த்தப்படுவதாக, ஐயா உயர்த்தப்படுவதாக, வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக, வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக, பொருளாதார உயர்வை கட்டளையிடுவீராக, உயர்வை கட்டளையிடுவீராக, பிள்ளைகள் வந்தவனம் திரும்பாதபடிக்கு உம்முடைய ஆவியால் நிரப்பி பிள்ளைகள் அனுப்புவீராக, ஆவியால் நிரப்புவீராக, அபிஷேகம் செய்வீராக, அபிஷேகம் செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உன் பிள்ளைகள் பலவிதமான விண்ணப்பங்களை எழுதி போட்டு இருக்கிறார்கள் ஐயா. நீர் அனைத்தையும் அறிந்தவராயிருக்கிறீர். உன் கண்களுக்கு முன்பாக எதுவும் அறிவாய் இல்லை. மனிதர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். அப்படியா இவற்றில் உள்ளதையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. இவைகளை உமது காலடியில் வைக்கிறோம், உமது பலிபீடத்தில் வைக்கிறோம். உம்முடைய தூதர்கள் உம்முடைய விண்ணகத்திற்கு எடுத்து வரட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பிள்ளைகள் கண்ணீரோடு எழுதியிருக்கிறார்களே, ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் பதில் கொடுப்பீராக. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியாய் அறுவடை செய்வார்கள், களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீர். கண்ணீரோடு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்பத்திற்கு அப்பா நாங்கள் களிப்படையும்படியாய் பதிலை தார். நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமாக. இறைவாம், இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஊற்றுமையா
வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றேன் தாகத்தோடு காத்திருக்கின்றேன்